சமையல் பண்ண தெரியுமா தெரியாதான்றவங்கள பார்த்து செக் பண்ணி சுகாதாரத்துறை வந்து ₹1 மக்கள் கொடுக்குறாங்க. கொடுக்குற நேரத்தில் ஏன் ஒழுங்கான அன்பு டீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி அம்மா ஹோட்டலில் எல்லா மக்களும் ஏழை வாழைகள் எல்லாருமே போய் சாப்பிட்றாங்க. அதில் என்ன சில குறைபாடுகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் சட்னியில் உப்பு இருக்காது, சாம்பாரில் உப்பு இருக்காது, தண்ணியாக தூக்கி ஊற்றி விட்ருவாங்க. சில இடங்களில் காய்கறியே இருக்க மாட்டேங்கிறாங்க சாம்பாரில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வெறும் இட்லி வாங்கின்னு வந்து இட்லி பொடி வச்சு நாங்கள் சாப்பிட்ன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புண்ணியவான்கள் பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோடு அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் சோறு போட்டுட்ருக்காங்க. ஏன் எங்கள் சாமியார் மடம் இது போன்ற இடங்களில் வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறாங்க. நல்ல அருமையான சாப்பாடு கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு போடுறாங்க. அம்மா ஹோட்டல் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இல்லாமல் சென்னை முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. அதில் சில இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், சில இடங்கள்லாம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுவுமே வந்து சொதன்னு இருக்குது, சாப்பிடவே முடியல சார், டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மக்களுடைய வரி பணத்தில் வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்கள, அப்போ அவங்க தரமான சமையல் பண்ண தெரியுமா தெரியாதான்றவங்கள பார்த்து செக் பண்ணி சுகாதாரத்துறை வந்து ஆளுங்களை அமைக்க முடியாது அவங்களால. ஏன் நீங்களே வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதானே? அந்தந்த ஹோட்டலில் அங்கங்கே அம்மா ஹோட்டல்கள் இருக்குது, அங்கங்கே போயிட்டு அம்மா உணவகத்தில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏன் இந்த டேஸ்ட்டு குறையுது, என்ன யார் வாங்கி கொடுக்கல, உங்களுக்கு எந்த காய்கறி வாங்கி கொடுக்கல, எந்த மசாலா வாங்கி கொடுக்கல, இல்லை கேட்க மாட்டிங்களா? ஏங்க, காசு ₹1 கொடுக்குறோம், ஓசியாக ஒன்றும் சோறு கொடுக்கல. ஓசியாக கொடுத்தா கூட ஏதோ சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லலாம். காசு ₹1 மக்கள் கொடுக்குறாங்க. கொடுக்குற நேரத்தில் ஏன் ஒழுங்கான சோறு உங்களால் போட முடியல? மக்களுடைய வரி பணம், உங்கள் சொந்த வீட்டு காசு இல்லைங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஆட்சியில் வந்திருக்கீங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஆட்சியில் இருக்கிறாருன்னு அவர் சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறாரு. சம்பளம் வாங்குறீங்கல்ல, வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டான முறையில் சாப்பாடு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? எனிவே நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். அதிகாரிகள் கவனத்துக்கு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.